ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கும் நண்பர்களே. யாருக்கு வழங்கப்பட வேண்டும் வேட்பாளர்களை நீக்கும் அதிகாரம்? வேட்பாளர் நீக்க வேண்டும் என்ற கேள்வி ஏன் எழுகிறது? தஞ்சையிலும் அரவக்குறிச்சியிலும் நடந்த தேர்தலில் கடுமையான பணப்புழக்கம் ஏற்பட்டது என்று அங்கிருந்த பார்வையாளர்கள் புகார் சொல்லி அகில இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அந்த 2 தொகுதிகளுக்கான தேர்தலையே ரத்து செய்துவிட்டது. இந்திய தேர்தல் வரலாற்றில் பணப்புழக்கம் இருந்தது என்பதற்காக ஒரு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டதல்ல, ரத்தே செய்யப்பட்டது என்பது இதுதான் முதல் முறையாக நடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சிகளுமே இதில் பிரதான குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கின்றன. இந்த 2 கட்சியிலே தவிர மாற்று கட்சி பாமக மற்றும் பாஜகவை சேர்ந்த வேட்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர அங்க இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு இந்த பரிந்துரை சொல்றாங்க. யார் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானார்களோ அந்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அந்த வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு நிபந்தனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்ல தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட சட்டப்பூர்வ அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறது. அப்படியானால் சட்ட ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு இந்த வழக்கை முடித்து வைக்கிறது. இப்போ இங்க ஒரு கேள்வி எழுகிறது, யாருக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த வேட்பாளர் நீக்கக்கூடிய அதிகாரம்? தேர்தல் ஆணையத்துக்கா, கட்சி தலைமைக்கா, மக்களுக்கா, நீதிமன்றங்களுக்கா, யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நீச்சல் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு செல்வம் நம்முடைய இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதே போல திரு தமிழ்மணி அவர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நம்முடைய தொடர்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு தமிழ்மணிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், முதல்ல இந்த பிரச்சனையில சட்டப்படி நீக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. இதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு முறை ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டால் அதன் பிறகு தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் நீக்க முடியாது. இந்த பிட்வீன் கோர்ஸ்ல எங்கேயுமே பண்ண முடியாது. இது நீதிமன்றத்துக்கும் தெரியும், தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. ஆனால் இப்ப வேட்பாளர் நீக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுங்கள், அதற்கான சட்ட திருத்தமோ என்ன வேணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறது. தேர்தல் ஆணையம் அதற்கான முனைப்பை எடுக்க சொல்லி சொல்றது, சட்ட ஆணையம் அதற்கான பரிந்துரை செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு இந்த கூடுதலான அதிகாரம் தேவை நீங்க நினைக்கிறீங்களா? வேறு வழி இல்லை. வேறு யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. வேட்பு மனுவில் இன்னொரு காலத்தை சேர்க்க வேண்டும். எங்காவது என் சார்பாக என்னுடைய ஒப்புதல் பெற்று பணம் அளிக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்படுமானால் நான் என்னை தகுதி நீக்கம் செய்வதற்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த வேட்பு மனுவில் அவர் அபிடவிட் போடுகிற போது இன்னொரு பாராவை சேர்த்து விட்டால் அந்த பிரச்சனை முடிந்துவிடும். அது அவ்வளவு சுலபமா முடிஞ்சிருமான்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. இதுல ஒரு தேர்தல்ல ஒரு இந்தியன் போட்டியிடுவது அவனுடைய அடிப்படை உரிமை, யாராலும் தடுக்க முடியாது. சிறையில் இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் கூட, 2 ஆண்டுகள் குறைவாக தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் கூட நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சிறையிலிருந்தே கூட வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான அதிகாரம் கூட இந்த சட்டம் வழங்குகிறது. அப்படிங்கும்போது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு இடத்துல பணம் பறிமுதல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. தஞ்சையிலேயோ அரவக்குறிச்சியிலேயோ 2 வேட்பாளர்கள், திமுக அதிமுக 2 குற்றச்சாட்டு, வேட்பாளர்கள் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பணம் அவர்களுடையதானா, அவர்கள் வாக்காளர் வழங்க தான் வச்சிருந்தார்களா, முறைகேடாக வைத்திருந்த பணமா, நீதிமன்ற நிறுவனமாக வேண்டிய விஷயம். பல கட்டங்களை தாண்டி போகும். அதற்குள்ள அவர்களுடைய போட்டியிடக்கூடிய உரிமையை பறிக்கணும் என்பது சட்டப்படி நியாயமா? தஞ்சை அரவக்குறிச்சியை பற்றி நான் பேச தயாராக இல்லை. ஏனென்றால் அங்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது வேறு. நாம் பொதுவாக இப்படி ஒரு சட்டம் தேவையா? சட்டம் தேவை என்றால் அந்த அதே தான் பொதுவாக தான் நான் கேட்கிறேன். சரி, ஏன்ட்டு இப்ப 100 ரூபாய் பறிமுதல் பண்ணிட்டீங்க, உடனே நீ டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க சொல்ல சரியா? மன்னித்து விடுங்கள் அல்ல. உங்கள் வீட்டில் 500 கோடி ரூபாய் இருந்து பிடித்தால் கூட வருமான வரி சட்ட குற்றத்தின் கீழ் வருமே தவிர தேர்தலுக்காக பணம் செய்ய செலவு வைத்திருந்தால், நீங்க சொல்லுகிற அரவக்குறிச்சி வேட்பாளர் பெரிய கோடீஸ்வரர், எக்கச்சக்கமான சொத்துக்கள் திராவிட முன்னேற்ற கோடீஸ்வரர். அவர் கேசி பழனிசாமி மதிமுகவில் இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர், அதெல்லாம் வேறு. எனவே வீட்டில் பணம் இருந்தது என்பதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் அல்ல. ஒரு குடிசை வீட்டில் ஒரு 3 கோடி ரூபாய் நீங்கள் பிடித்தால் ஒரு நியாயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அரவக்குறிச்சி பழனிசாமிக்கு அல்ல. எனவே நான் சொல்வதெல்லாம் பணத்தை விநியோகித்தார், தேர்தல் முடிவை மாற்ற முயற்சி செய்தார் என்கிற அளவில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்கள் இருக்குமானால் அவரை டிஸ்குவாலிஃபை செய்வதுதான் முறையாக இருக்கும். அங்க விசாரணைங்கிறது வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். நீங்க பார்த்தா ஒரு தஞ்சாவூர்ல ஒரு வேட்பாளருடைய உறவினர்கிட்ட மத்தவங்கள்ட்ட ஒரு பெரிய பட்டியலை பார்க்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய பேரு, ஒவ்வொருத்தருடைய போன் நம்பரு, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு பணங்கிற டீட்டெயில்ஸோ இருந்து வாக்காளர் பணம் கொடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கு அப்படின்னு அப்சர்வர் கன்வின்ஸ் ஆறார். அவர் ஏற்கிறார். ஆனா அப்சர்வர் நீதிபதி கிடையாது. இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் கூட சொல்றேன். என்னோடு அந்த தொகுதியில் வேட்பாளராக வேண்டும் என்று சீட்டு கிடைக்காத ஒரு மனிதர் கூட நாளைக்கு இன்னொரு கூட ஒரு 500 ரூபாய் கொடுத்து தமிழ்மணி கொடுக்க சொன்னார் கூட ஏற்படுத்தி கூட கூடும்.
அந்த காரணத்தை வைத்தே சட்டத்தை எதிர்ப்பது முறையல்ல. அதனால் தான் சொல்லுகிறேன், போதிய பாதுகாப்புகளோடு ஓரளவுக்கு நம்பத்தகுந்த ஆதாரம் இருக்குமானால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நீங்கள் பயத்தை ஏற்படுத்தித்தான் சட்டத்தின் மீது மரியாதை உண்டாக்க முடியுமே தவிர சட்டத்தின் மீது மரியாதையை யாருக்கும் எந்த அதனாலதான் தண்டனைங்கிறதே வருது. பயம் ஏற்படுத்துறதுக்காக தண்டனை எந்த கட்டத்திலங்கிறதான கேள்வி வருது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டு சொன்ன உடனேவா தகுதி நீக்கம் தான். என்னுடைய கேள்வி என்ன, இப்போ வந்து உங்கள் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குங்கன்னு நீங்க சொல்லுங்கன்னு ஏற்கனவே கேக்குறாங்க. கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, கற்பழிப்பு வழக்கு, வழிப்பறி வழக்கு, எல்லா வழக்கு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள காட்டுறாங்க. அந்த பட்டியல காட்டுறாங்க எவ்வளவு வழக்குன்னு. அவ்வளவு வழக்கு இருக்குன்னு அவர் பிரமாண பத்திரத்தில் அவரே முன்னும் தாக்கல் செய்த பிறகும் கூட அவரை நிராகரிக்க முடியாது. நம்மளால மக்களால கூட தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற சட்டம் பீகார்ல 7 கேஸ் கொலை கேஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. நான் சொல்லுவதெல்லாம் தகுதி நீக்கம் செய்வதற்கு இதை கொண்டு வந்து விட்டால், இப்போ ராஜஸ்தானில் சொன்னார்கள், நீ SSLC படிக்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது. அதுவே வந்து ஒரு விவாதத்துக்குரிய பொருளாதாரம். அதுதான் இன்றைய சட்டம். அதுதான் சார், எந்த சட்டமும் விவாதத்துக்குரிய பொருள் தான், எந்த தீர்ப்பும். ஆனால் எங்கோ நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் கேட்கிறீர்களே அடிப்படை உரிமை, 3ஆம் வகுப்பு படித்தவன் பஞ்சாயத்துக்கு நிற்கக்கூடாதா? அடிப்படை உரிமை இல்லையா? கைதட்டி ரசிக்கலாம். ஆனால் அதுதான் சட்டம். சட்டம் என்கிற எதுவுமே சட்டம் ஏற்ற அதிகாரம் யாருக்கு கொள்ளப்படும்? அதை யோசிங்க. சட்டம் ஏற்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இருக்க வேண்டுமானால் சொல்லுங்க. ஒரு அடிப்படையான மேலெழுந்த வாரியான அல்ல, அடிப்படையான அதற்கு என்னென்ன பாதுகாப்புகள் வேண்டும், ஒரு நிரபராதி பாதிக்கப்படாமல் இருக்கும் என்பதற்கு விவாதம் செய்வோம், பேசி முடிவெடுப்போம், செய்யலாம். திரு கேட்கணும் விஷயம், அதிமுக வேட்பாளர் பெயர் பட்டியலே வச்சிருந்தாங்க. அவர்கள்ட்ட முழுக்க யார் யாருக்கெல்லாம் போச்சு, எவ்வளவு போச்சுங்கிறது தஞ்சாவூர்ல வந்து அப்சர்வர் கண்கூடா பார்த்து இதனால இந்த முறைகேடு தான் நடந்திருக்குன்னு முடிவுக்கு வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனை கொண்டு வராங்க. அதிமுக பிரமுகரா இருக்கக்கூடிய திரு அன்புநாதன் வீட்டில இருந்து தான் பல கோடி ரூபாய் பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. சோ அதிமுக இதுல நேரடியாக குற்றம் சாட்டுக்கு உள்ளா இருக்குது. அப்ப ஒரு கட்சியாக, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக, பிரதான கட்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும்போது வேட்பாளர்கள் நேர்மையாளர் இருக்க வேண்டும். ஏன் ஒரு முன்னொரு முயற்சி எடுக்கக்கூடாது? ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அன்புநாதன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக கூட இருக்கக்கூடும். அவர் வந்து அவர் வீட்டில் வந்து அவர் ஏதோ என்ன தொழில் செய்த ஒரு திரைப்படத்துறைக்கு பைனான்ஸ் செய்யக்கூடிய ஒரு பைனான்சியர், அதாவது திரைப்படத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விநியோகஸ்தராகவும் பணம் கொடுக்கிறவராகவும் இருக்காரு. அவரை வந்து நீங்க அவர் வீட்டில் இருந்த பணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம எதை வந்து எப்படி ஒப்பிட்டு பேச முடியும்? நீங்க கேளுங்க, உங்களுக்கே தெரியும். திரு தமிழ்மணி குறிப்பிட்டது போல அவர் வந்து பணமும் நோட்டு என்ற எந்திரம் மட்டும் வச்சிருந்தா தொழில் பெறலாம். திரு KC பழனிசாமி அவரோட மகன் வீட்டுல பறிமுதல் செய்யப்பட்டாங்க. அவர் தொழில் சொல்லி அவர் காரணம் சொல்லலாம். அது நாளைக்கு நீதிமன்றத்தில் போகுது. ஆனா ஒரு நம்பர் மாற்றப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து வைக்கப்பட்டது, ஆம்புலன்ஸுக்கு வந்து அந்த இடத்துல என்ன வேலை? அதுதான் சொல்ல வர்றேன். கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அதே போல தஞ்சாவூர்ல அதிமுக சார்பாக அதிமுகவினர் வந்து கையும் களமா அங்க பிடிபட்டு அதன் பிறகுதான் அப்சர்வர் மேல போறாங்க. பட்டியலோட பேர் போகும்போது தேர்தல் ஆணையம் சில நேரங்களில் பெரிய அந்த ஆக்டிவிசம் சொல்றோம் பாத்தீங்களா, அது தன்னுடைய அதிகாரத்தை மிக உச்சபட்ச அதிகாரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு சில செயல்படுறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லைன்னா திமுக உட்பட பலர் குற்றச்சாட்டு. நீங்க கூட கேட்டீங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு கூட சில அதிகாரிகளை திமுக காங்கிரஸ் நிர்பந்தத்திற்காக டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ADGP, IG இன்டெலிஜென்ஸ் இவங்களை எல்லாம் சிட்டி கமிஷனர், மெட்ராஸ் சிட்டி கமிஷனர் உட்பட மாத்தினாங்க. திமுக ஆட்சியும் மாத்திருக்காங்க, நடராஜன் மாத்தினாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு. இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அரவக்குறிச்சியிலயோ தஞ்சாவூர்லயோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நான் இன்னும் கூட சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே நாங்க பணம் கொடுக்கல. நாங்க மக்களை நம்பி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக மக்களால் சொன்னாங்க, அதை மக்கள் நம்பினாங்க. ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும் போது தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத பீகார்லயோ மற்ற இடங்களிலேயோ யூபியிலேயோ வந்து என்னென்ன முறைகேடு நடக்கும் சொல்லலாம், அங்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்தை இங்க கொண்டு வந்து இது வந்து ஒரு பெரிய பின்னடைவு, நம்முடைய தார்மீகத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நீங்க யோசிக்கலாம்,
நாங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரமே பொறுப்பெடுக்க நாங்க அந்த இன்னொன்னு நீங்க கூட்டு பொறுப்பெடுத்துக்கணும். எங்களுக்கும் இந்த பண விநியோகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பணத்தை கொடுத்துலாம். கடந்த காலங்களில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு செய்த சாதனைகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்காங்க. அதை நம்பித்தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த பண விநியோகம் அப்படின்னு தஞ்சாவூர் வேட்பாளரும் அரவக்குறிச்சி வேட்பாளரும் வந்து தேர்தலை சீக்கிரம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஏன் கவர்னர்ட்ட மனு கொடுக்கணும், அதையே வந்து தேர்தல் ஆணையத்தை போடும். எல்லாரும் வந்து ஒரு அநியாயமான தேர்தல் நடக்கிறது தடுத்திருக்காங்கன்னு சொல்லி பேசும்போது அதிமுக வேட்பாளர் மட்டும் போய் உடனே தேர்தல் நடத்துங்க. எங்களுக்கு எல்லா கட்சியும் ஒரு பக்கமும் அதிமுக மட்டும் வேற பக்கம். நாங்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டோம். எங்களுடைய எண்ணிக்கையில் 133 136 ஆயிரம் அன்றைய நிலையில வந்து 134 136 ஆயிருக்கும். எங்களுக்கு 2 எண்ணிக்கை கூடிடக்கூடாது அப்படிங்கிற பதட்டத்துல எதிர்க்கட்சிகள் வந்து எப்பவுமே வந்து எங்களை ஆளுங்கட்சி இந்த சட்டம் வந்துச்சுன்னா யார் பணம் வச்சிருக்காங்களோ யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களை தான் பாதிக்க போகுது. நீங்களோ அதிமுகவோ பணமே கொடுத்ததுல பணம் கொடுக்க போறதுமே இல்ல. அப்ப இந்த சட்டத்தை முன்மொழிவுக்கு நீங்க துணை போலாம்ல. எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஒருவேளை ஒட்டுமொத்த எங்களுக்கு உடன்பாடு சொல்லலாம்ல. இந்திய அளவில் ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் வழங்குவதற்கான சட்டத்தை பிரச்சனை இல்ல. அதே நேரத்தில் அதிமுக பணம் கொடுத்தா பாருங்க சட்டம் போட முடியும். யார் பணம் கொடுத்தா அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் தேர்தல் நிறுத்தப்படுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சாட்டுவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதிமுக மீது மட்டுமல்ல திமுக மீது குற்றச்சாட்டு இருக்குது. மாற்றுக்கருத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல தஞ்சாவூர்ல அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன காரணத்துக்காக ரத்து பண்ணு சொல்லும் போது அவ்வளவு அழகா அவ்வளவு நீட்டா சொல்றாங்க. அன்புநாதன் யாரு, பழனிசாமி யாரு, தஞ்சாவூர் வேட்பாளர் யாரு, அவர்கிட்ட என்ன பறிமுதல் செய்யப்பட்டது, எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது, ஒரு ஓரெழுத்து நடவடிக்கை இல்ல. தேர்தல் ரத்து செய்யப்பட்டு ஓரெழுத்து நடவடிக்கை இல்ல. தஞ்சாவூர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இருந்து பணம் பறிமுதல் வேட்பாளர் இல்ல. ஆனா பறிமுதல் செய்யப்பட்டவங்க அதிமுக பிரமுகரா இருந்தவங்க. அவங்க வந்து நீண்ட பட்டியலே வச்சிருந்தாங்க. அவங்களுடைய பொசஸ்ல பணம் இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க மூத்த ஊடகவியலாளர், இங்க 100 கோடி ரூபாய் பணம் வந்து தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்தது. அது இந்த அரசியல் கட்சிகளுடைய பணமா, வியாபாரிகளுடைய பணம்? கணக்குல வரல யார் பணங்கிற கேள்விதான். அது அந்த வியாபாரிகள் காமிக்கணும். வியாபாரிகளோ அது பறிமுதல் யாரிடம் இருந்து வியாபாரிகள் கணக்காட்டி 30 கோடி ரூபாய் திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் கூட 70 கோடி ரூபாய் இருக்கு. அது சம்பந்தப்பட்டவர்கள் முறையான கணக்குகளை காமிச்சு வாங்கிட்டு போவாங்க. அது பின்னால அதே நேரத்தில் இந்த வெற்றி மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை ஒத்துக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் வந்து எங்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அல்லது தேர்தலை ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை அரசியல் சட்ட திருத்தப்படியோ அல்லது மத்திய அரசாங்கம் தேர்தல் ஆணைய சட்டத்தை திருத்தியோ ஒரு சட்டம் எதிர்காலத்தில் ஏற்றப்படுமானால் அதில் எங்களுக்கு நாங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயமா ஒரு கட்சிக்கா இல்ல சட்டம் என்பது அத்தனை கட்சிகளுமே சேர்ந்தா கொண்டு வரப்பட வேண்டிய மாற்றுக்கருத்துல ஒரு கட்சி அதிமுக திமுக குறிப்பிட்டு வந்திருக்காது. ஆனால் இப்படிப்பட்ட சட்டம் ஏற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறதே தவிர சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இல்ல. சட்டத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் திரும்பவும் இதே இன்று வேட்பாளராக இருந்து நாளை எம்எல்ஏவாக எம்பி கூடியவர்கள்ட்ட தான் போய் சேருது. அவர்கள் இது போன்ற சட்டத்தை நிறைவேற்றுவார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுபோல சில பல்வேறு கேள்வி இது போன்ற விஷயங்கள்ல ஒரு வேட்பாளர் வந்து கைது செய்யப்பட்டால் வேட்பாளர் வந்து பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது தவிர அவர் கைது செய்யப்படுவதில்லை. ஏன் அவர் கைது செய்யப்படுவதில்லை கேள்வி எழுது. ஒருவேளை வேட்பாளர் பணம் கொடுக்கப்பட்டால் அது தலைமைக்கு தெரிந்து கொடுக்கப்படுதா தலைமைக்கு தெரியாமல் கொடுக்கப்படுதா ஒரு கேள்வி வருது. தலைமைக்கு இது கூட்டு பொறுப்பு உண்டா இல்லையா பல்வேறு கேள்வி இருந்திருக்கின்றன. இதுல ஒரு சட்டம் கொண்டு போகிறதா தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக ஒரு திரு TN சேஷன் தலைமை தேர்தல் ஆணையர் பிறகு ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பரிசுத்தமான நேர்மையான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது. அது போன்ற நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக இந்த ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் தேர்தல் ரத்து செய்துவிட்ட பிறகு அடுத்த கட்டமாக இதை பரிசுத்தமான தேர்தலாக தொடர்வதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறது, அதற்கு அரசியல் கட்சிகளிடமும் அரசியல் கட்சி தலைவரிடமும் நீதிமன்றத்தோட ஒத்துழைப்பும் கிடைக்குமா பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து நண்பர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.